playing field as well as audience. For example, जो रिले रेस होता है, इन रिले रेस 4 प्लेयर पार्टिसिपेट करते हैं, बट वन टाइम पे एक प्लेयर दौड़ता है, 3 प्लेयर उसको देखते हैं, फिर दूसरे का टर्न आता है तो वो दौड़ता है, बाकी उसको देखते हैं. तो सेम वे जब आप कोई गोल सेट करेंगे तो उस समय आप फील्ड में भी रहेंगे और साथ में सेम टाइम आप अपने आइडियल गोलिट को, वो गोलिट जिसको आप अपना आइडियल मानते हैं, जिसके जैसा बनना चाहते हैं, जिसने पहले उस चीज को अचीव किया है, आप उसको देखेंगे, उससे प्रेरणा लेंगे. सो आपका दोनों काम रहेगा. फील्ड में आप काम करेंगे, साथ में आप उसको देखेंगे, उसको सुनेंगे और उससे प्रेरित होते रहेंगे. கோல் ஓரியன்டட் பர்சனாலிட்டி, ஒரு இலக்கை நிறைவேற்ற ஒரு நபர். அவர் என்னவா இருக்கிறாரு? நம்ம ரிலே ரேஸ் சொல்லுவோம்ல, தொடர் ஓட்டம். 4 பேர் ஓடுவாங்க, அந்த 4 பேர் ஒரே இடத்துல ஓட மாட்டாங்க. ஒரு ஆள் ஓடுவாரு, 3 பேர் நிற்பாங்க பார்ப்பாங்க. ரெண்டாவது ஆள் கை மாறின உடனே இவர் இருப்பாரு, அவங்க ஒரு நடுவில் ஓடுவார், அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நேரத்தில் ஒருவர் தான் விளையாடுவார். அந்த நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கோலிட்டின் முதல்ல பார்த்தோம்ல, கோலிட் என்பவர் தெளிவான இலக்கை நிர்ணயிக்கும் தெளிவான சிந்தனை உள்ள ஒரு கோலிட். அந்த கோலிட்டாகவும் நீங்க இருக்க வேண்டும். நீங்க ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்களா, நீங்க இந்த பயணத்தில் இருக்கும்போது ஓடுபவராகவும் நீங்க இருக்கணும். ஓடுவதற்கு முந்தி தயாராக இருக்கணும். ஓடிட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கணும். நீங்க அப்போ ஒரு கோலிட்டாவும் அங்க ஒரு கேரக்டர் இருக்கணும். So R.L. Stein wrote 100 books and thought he had written enough books. ஆர்எல் ஸ்டைன்ங்கிற ஒருத்தர் 100 புத்தகங்கள் மேல எழுதினார். 100 புத்தகங்கள் எழுதினார். எழுதி முடிச்சுட்டு அப்பா என் கடமை முடிஞ்சிருச்சு, 100 புத்தகம் அதுதான் படைக்கப்பட்ட போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். But then he heard of Ryoki Inoi, a Brazilian author who has written over 1000 books. किसी ने बताया उनको किसने लिखा है. அப்புறம் இவர் முடிவு பண்ணிட்டு அப்பா ரிலாக்ஸ் ஆயிட்டார். நான் கடமை முடிச்சு 100 நான் எல்லாத்தையும் தெரியாது. அப்புறம் யாரோ வந்து சொல்றாங்க, சார் இந்த மாதிரி பிரேசில் நாட்டை சேர்ந்த ரியோகி இனோய் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் 1000 புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இவர் சாதனை 100. He got so inspired that he wrote 150 more books after that. ஒருத்தர் 1000 மாதிரி இருக்காரா, இது சாத்தியமா? அப்ப நம்மளால ஏன் சாத்தியம் இல்ல அப்படி சொல்லிட்டு இவர் இன்னொரு 150 புக் எழுதியிருக்காரு. So same way जब हम रॉयल्टी पे पहुंचते हैं तो समटाइम में लगता है कि बहुत हो गया, टेक्निकल पे पहुंचते हैं तो हमें लगता है कि yes I am now financially free, कुछ जरूरत नहीं है. इसलिए तो आप उनको वापस पूछ रहा तमिल को. No, that's why every 3 months I am coming here. அப்பா ராய்ட் தான் எங்கனோ அப்படி சொல்லி சும்மா இருக்க முடியாது. அதுக்கு மேல என்ன டெக்னிக்கல் இருக்கு. சரி டெக்னிக்கல் சொன்னேன், அப்பாடா நான் டெக்னிக் ஆயிட்டேன் அப்படி சும்மா இருக்க முடியாது. காரணம் வேற டைமண்ட் இருக்குது. அது உங்களுக்கு மறந்துட்டாலும் திரும்ப 3 மாசத்துக்கு ஒரு ஞாபகப்படுத்தா தான் நான் பின்னோட வந்து நிக்கிறேங்க. So in everybody's life there should be a role model. एक ऐसा इंसान होना चाहिए जिससे वो इंस्पायर हो सके, जिसके जैसा बनने का और वैसा अचीवमेंट पाने का उसका गोल होना चाहिए. ஒவ்வொருத்தருக்கும் அவரோட பயணத்துக்கு ஒரு ரோல் மாடல் தேவை. அந்த ரோல் மாடல் சரியானவராக இருக்கணும். அதுல பார்த்து ஒவ்வொன்றையும் கத்துக்கணும். எப்படி நடக்கிறார், எப்படி பேசுறார், எப்படி தகவல் சேகரிச்சிருக்கார், எப்படி தகவல் தர, இந்த மாதிரி ரோல் மாடலை நம்ம பயன்படுத்தினா ரோல் மாடல் கரெக்டானதா இருக்கணும். அதை நம்ம சரியா உள்வாங்கணும். Michael Phillips was inspired by Mark Spies, who had won 7 gold medals in the 1970 Olympics. Michael Phillips was a swimmer. और you know when he was very kid था वो, तो उसने सुना कि there is a person जिसने 7 gold medals individually जीता है. இந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ்ங்கிற இப்ப தலை சிறந்த நீச்சல் வீரர். அவர் சின்ன வயசுல கேட்டிருக்காரு அல்லது படிச்சிருக்காரு. என்னது, யாரோ ஒருவர் 1972ல மியூனிச் ஒலிம்பிக்ஸ்ல 7 கோல்டு மெடல தனியா அவரே 7 கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாரு.
From then on, his goal was win more gold medals than Mark. அந்த நொடியில இருந்து இவருக்கு ஒரு கோல் செட் ஆகுது. என்னது அந்த மார்க் வாங்கினாலும் 7 கோல் வாங்கின மார்க் இருக்கார்ல, அவரோட ஒரு கோல் எக்ஸ்ட்ரா வாங்கணும். அப்போ 8 கோல் மெடல் வாங்குறதுங்கிறது அன்னைக்கு அவர் கோல் செட் பண்ணிட்டாரு. In 2008 Beijing Olympian, Michael became first ever athletics to win 8 individual gold medals. அதே மாதிரி 2008ல பீஜிங்ல நடந்த சைனால பீஜிங்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல மைக்கேல் ஃபெல்ப்ஸ் என்ன சொல்றாரு, ஒரு முதல் 8 கோல்டு மெடல் அச்சீவ் பண்ண விளையாட்டு வீரர்ங்கிற பதவியை பெறாருங்க. அப்ப இலக்கு வச்சாரு, இலக்கம் பிடிச்சாரு. So we know about Edmund Hillary and Tenzing Norgay. ये दोनों थे जिन्होंने माउंट एवरेस्ट को फर्स्ट टाइम कॉन्कर किया, वहां पहली बार पहुंचे. बट दे वर आल्सो इंस्पायर्ड बाय जोल्स मेलोरी एंड एंड्रयू इर्विन. இப்போ எவ்வளவு தெரியும், ஹிலாரியும் டென்சிங் தான் இமயமலையை முதல்ல உச்சியை தொட்டவங்க, முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னவங்க தெரியும். ஆனால் அவங்க டென்சிங்கும் இவங்க 2 பேருக்கும் தானா வரலது. அவங்களுக்கு 2 பேரும் ரோல் மாடலா இருந்தாங்க. அந்த 2 பேரும் ரோல் வந்து ஜார்ஜ் மெல்லோரியும் ஆண்ட்ரூ இர்வினும் எவரெஸ்ட் தொடரல, ஆனா எவரெஸ்ட்ல ஏறி அதிக உயரத்துக்கு போனவங்க. அவங்கள இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் அவங்கள தாண்டி உச்சி போய் தொட்டாங்க. So what is your inspiration? Who is your inspiration? Yes, Diamond. Diamond. So first thing, anybody should be there. कोई होना चाहिए. And अगर आप डायमंड को फॉलो करते हैं then आपको ज्यादा मेहनत करना पड़ेगा. அப்ப யாரு இன்ஸ்பிரேஷன்? யார் வேணா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா நீங்க டைமண்ட் தான் இன்ஸ்பிரேஷன் நினைச்சுக்கலாம், நிறைய வேலை செய்யறது இருக்கும், கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ரோல் மாடல் என்ன இப்படி இருந்தது அப்படித்தானே இருக்க முடியும். Who is your inspiration? You are saying that your diamond is your inspiration. அப்போ கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும், கவனமா செய்ய வேண்டியிருக்கும் எல்லாத்தையும். So my serious question on a serious note. Write down name of your inspiration. कौन है आपका? If you want to achieve something in RCM, तो RCM में in your applying anyone can be that guy. But वो आप define कीजिए, उसके बारे में सोचिए, जानिए कि उसने क्या किया था वो सब लेने के लिए, और जो उसने किया था वैसा वैसा आप करेंगे तो definitely one day you will be achieve that level. இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, டைமண்ட் தான் இன்ஸ்பிரேஷன் நினைக்கணும் அவசியம் இல்லை. ஆர்சிஎம்ல நீங்க யாரால் கவரப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரும் எழுதுங்க. முதல்ல 1-2 பேர் கூட எழுதுங்க. எழுதி அவங்க அந்த இடத்தை தொடுவதற்கு, அந்த அதுவாய் இருப்பதற்கு அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன விளக்கட்டாங்க, என்ன படிச்சாங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன செயல்படுத்துறாங்க, இதை கத்துக்கு பாருங்க. அது யாராலும் அதுக்கு போறாங்க.